பணியிடத்தில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இளம்பெண்ணை கத்தியால் குத்தியதாக இளைஞர் கைது செய்யப்பட்டார். மேற்கு வங்கத்தை பூர்வீகமாக கொண்ட சுசி ஸ்மிதா சென்னை தியாகராய நகரில் உள்ள விடுதியில் தங்கி எண்ணூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். இன்று காலை வேலைக்கு செல்வதற்காக வெளியே வந்த ஸ்மிதாவுடன் இளைஞர் ஒருவர் பேசியுள்ளார். அப்போது மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஸ்மிதாவை அந்த இளைஞர் குத்தியுள்ளார். அலறல் சத்தத்துடன் அங்கிருந்து தப்பியோடிய ஸ்மிதா விடுதியில் நுழைந்து உயிரை காப்பாற்றியுள்ளார். இந்த சம்பவத்தை பார்த்த விடுதி அருகே வசித்த மக்கள் இளைஞரை பிடிக்க முயற்சித்துள்ளனர். கத்தியை காட்டி மிரட்டியபடி இளைஞர் இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்ப முயன்றுள்ளார். அப்போது ஆட்டோ ஓட்டுநர் ராமு என்பவர் வளர்த்த 2 நாய்கள் இளைஞரை துரத்தியுள்ளன. இதில் பயந்து போய் தடுமாறவே அக்கம் பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் இளைஞரை பிடித்துள்ளனர். அந்த ஆளு கத்தியால் குத்திட்டு அவன் பொம்பளை கீழே தள்ளிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி வந்தான். நான் அவனை பார்த்தோன்னே என்ன பண்ணான், கல் எடுத்து கையில் எடுத்தேன். எனக்கு ஒரு ஆதாயமாக ஒரு கல் எடுத்துக்கி அவனை அடிக்க போனால் அவன் வண்டி கீழே போட்டு என்ன குத்துறதுக்கு வந்தான். நான் வளர்க்குற 2 நாய் அது எப்பயுமே என் கூட வரும் ஆட்டோவில் ஏறி. அந்த 2 நாயும் கூப்பிட்டோன்னே 2 நாயும் கூப்பிட்டு அவனை அட்டாக்குன்னு என் நாய் சொன்னால் அட்டாக்குன்னு சொன்னால் கடிக்க ஓடும். 2 நாயுமே அந்த நாய் 2மே தத்த ஆரம்பிச்சிச்சு. அவன் நாயை பயந்துன்னா அப்படி ஓட ஆரம்பித்தான். அப்புறம் அவன் கிட்ட போய் கல்லத்துக்கு அவன் கையில் ஆச்சு. அந்த கத்தி வச்சு அந்த கையில் நான் கத்தியை கீழே போட்டான். அதுக்கப்புறம் நான் பிடிச்ச பொதுமக்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட அவரிடம் விசாரித்த போது அவர் பெயர் ரகுநாத் என்பதும் சிவகாசியை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. ரகுநாத்தும் ஸ்மிதாவும் ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த நிலையில் நிறுவன பேருந்தில் ஏறும்போது ஸ்மிதாவை ரகுநாத் இடித்ததால் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக ரகுநாத் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கடந்த 8 மாதங்களாக வேலையின்றி விரக்தியில் இருந்த ரகுநாத் இன்று ஸ்மிதா தங்கியிருந்த விடுதி அருகே சென்று கத்தியால் குத்தியுள்ளார். ரகுநாத்தை கைது செய்த மாம்பலம் போலீசார் விசாரணையை தொடர்ந்து வருகின்றனர். கத்தியில் காயம்பட்ட ஸ்மிதா தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.